இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா பில்டிங் வெல்த் த ரைட் வே ப்ராசஸ் ஓவர் ப்ரெடிக்ஷன். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சஸ்டைனபிள் வே ஆஃப் பில்டிங் வெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட் வித்தவுட் ரியலைசிங் இட். இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வெபினார். இட்ஸ் அ உமன்ஸ் ஒன்லி வெபினார். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மார்க்கெட் ஏறும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நான் அன்னைக்கே சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன், நான் அன்னைக்கு இதை உங்களை வாங்க சொன்னேன், இந்த டோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இது சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்கள் செய்வாங்க, பல பேர் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தாங்க சொன்ன ஒரு விஷயம் ஏறிடுச்சுன்னா அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கணுன்றது ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு. பட் தப்பா போற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு யாருமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏறுற மார்க்கெட்ல நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு பல வாய்ப்புகள் வரும். கடந்த 4-5 ஆண்டுகள்ல அந்த வாய்ப்பை மார்க்கெட் அள்ளி கொடுத்துருச்சு. பட் அந்த வாய்ப்புகள் இனிமே குறையுமோன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் 1 இயர்ல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. மேலும் குறையும்ன்றதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னு சொல்றேன், ஏன்னாக்கா டீப் அண்டர் வேல்யூவேஷன் கோவிட் வந்த உடனே அங்கிருந்து 2023-24 எண்டில் ஓவர் வேல்யூவேஷன், இந்த மொத்த டிராவலும் 4 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. ஓவர் வேல்யூவேஷன் வர்ற டைம்ல தான் எல்லாரும் நான் அப்பவே சொன்னேன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே மேலே போயிருது இல்லை. சொன்ன ஸ்டாக்கெல்லாம் மேலே போச்சுன்னா நான் சொன்ன இந்த ஸ்டாக் இவ்வளோ ஏறி போச்சு, நான் சொன்ன இந்த ஃபண்டு இவ்வளோ ஏறி போச்சு, ஸ்மால் கேப்பில் இப்படி ரிட்டர்ன் வந்தது, மியூச்சுவல் ஃபண்டில் கூட, இப்படி பல கிளைம்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் அங்கேருந்து என்ன நடக்க போகுது அதை பல பேர் சொல்ல தவறிட்டாங்க. இந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டவங்க அந்த நேரத்துலையாவது சரிப்பா நான் சொன்னதெல்லாம் நடந்தது, இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, நான் சொன்ன ஸ்டாக்கெல்லாம் அல்லது நான் சொன்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கங்க, கொஞ்சம் சேஃப்டிக்கு போங்க, கொஞ்சம் சில்வர் வாங்குங்க, கொஞ்சம் வேற எங்கேயாவது கோல்டில் போங்க, அல்லது வேற ஏதாவது தீமேட்டிக்ஸில் போங்க, லார்ஜ் கேப்புக்கு வாங்க, இந்த மாதிரி எதுவுமே இன்ஃப்ளூயன்சர் சைட்லேருந்து மார்க்கெட்டுக்கு வரல. அந்த அளவுக்கு எல்லாருமே பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்றதுல தீவிரமா இருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு சிக்கல். ஏன்னா ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அதிலிருந்து 25% 30% இறங்கிடுச்சு. அது பங்கா இருக்கலாம், சில நேரங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பீக்ல இருந்து 20-25% இறங்கும் போது 20% வச்சுக்கும். பீக் 100, அங்கேருந்து 20% இறங்கி 80 வந்துச்சு. இங்கேருந்து 25% ஏறினா தான் இந்த பீக்கே முதல்ல வரும். பீக்கு கிட்ட நிறைய பேர் நிறைய முதலீடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு என்ன தேவை, அப்பப்போ ப்ராஃபிட் பண்ணுங்கிற தேவை. அப்போ ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கி, ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கி மாற்றிக்கிட்டே போகும்போது பீக்கு கிட்ட எல்லாருமே கடைசியாக ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிக்குவாங்க, ஸ்டக் ஆயிடுவாங்க. இன்னைக்கு பல பேருடைய போர்ட்ஃபோலியோல இந்த மாதிரி ஸ்டக்கான இடங்கள் நிறைய இருக்கு. அது தனி பங்குகளா இருக்கலாம், சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸா இருக்கலாம். இப்படி ஸ்டக்கான உடனே என்ன ஆகுதுன்னாக்கா அந்த இடத்துல யாரும் அவங்கள்ட்ட நான் அப்பவே சொன்னேன், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றது கூட ஆள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யாரும் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட விரும்புவதில்லை. ஏன்னா சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல எல்லாமே சூப்பர், எல்லாமே பிரமாதம், நான் சொல்றதெல்லாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு உளவியல் தான் இருக்கே ஒழிய நான் சொன்னது தப்பா போச்சு, நீங்க இந்த தப்பை திருத்திக்கணும், நான் சொன்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், இப்படி சொல்றதுக்கு யாரும் கிடையாது, இனியும் வரமாட்டார்கள். அப்போ இன்னைக்கு இன்வெஸ்டருடைய சைக்காலஜி என்ன, மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன செய்யறது, போர்ட்ஃபோலியோவில் எல்லா ஸ்டாக்கும் ரெட்ல இருக்கு, அல்லது நம்ம வாங்கின ஃபண்ட்ஸ் எதுவுமே சரியா பண்ணலையே, போர்ட்ஃபோலியோ சரியான டைரக்ஷன்ல போற மாதிரி நமக்கு தோணலையே, என்ன பண்றது, இப்போ என்ன செய்யறது. ஸோ நான் அப்பவே சொன்னேன்னு சொன்னவங்க இன்னைக்கு இப்போ என்ன செய்யறதுங்கிறத சொல்ல தயங்குறாங்க. அதுவும் எங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்களோ அதே விஷயத்துல இன்னைக்கு சிக்கல் வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணுன்ற அந்த தேடல்ல தான் இன்வெஸ்டர்ஸ் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இது வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதையெல்லாம் கண்டு ஒரு இன்வெஸ்டர் தோண்டு விடக்கூடாது. இதை பார்த்தெல்லாம் நீங்கள் அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் வரக்கூடாது. இங்கேருந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி நீங்கள் போகணும் முடிவா தீவிரமாக. ஒன்று,
நீங்களே உங்கள் கம்பெனிஸை எல்லாம் எடுத்து அல்லது உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எல்லாம் எடுத்து நீங்களே ஸ்டடி பண்ணி எதில் நிச்சயமாக சிக்கல் இருக்குது, எது பிரச்சனையான இடம்னு கிளியராக அடையாளம் கண்டு அங்கேருந்து வெளியே வரணும். ஏன்னா பிரச்சனையான இடம், சிக்கலான இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் பெட்டர். அந்த இடம் தானாக சரியாகி உங்களை வெளியே கொண்டு வருதுங்கிறது ரொம்ப நாள் ஆகும், சில நேரங்களில் நடக்காது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ் திருத்தப்பட வேண்டும். யாரால? முதலீட்டாளரால் திருத்தப்பட வேண்டும். இது மிஸ்டேக் எங்க இருந்து வந்ததோ அந்த ஆரிஜின் பாயிண்ட்ல போய் நீங்க திருத்த முடியாது. எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் திருத்திக்கணும். யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க திருத்திக்க முடியாது, நீங்க தான் திருத்திக்கணும். அப்போ இப்ப என்ன செய்யணும்ன்ற அந்த தெளிவு முதலீட்டாளனுக்குள் பிறக்க வேண்டும். அவனே டிசைட் பண்ண, ஓகே இல்ல இந்த ஸ்டாக் இனிமே ஏறாது, இது முடிஞ்சு போச்சு, நம்ம தப்பு தான் பண்ணோம், வேற இடத்துல போய் இந்த பணத்தை எடுத்துக்கலாம். என்ன சார் 40% டவுன், நான் எப்படி? இப்படிதான் இன்வெஸ்டர்ஸ் தவறுகளை திருத்தி கொள்ள முடியும், வேற வழி இல்லை. வெயிட் பண்ணா தவறு தானா தெரிந்திடாது, நாம தான் திருத்தணும். இந்த தவறுலேருந்து வெளியேறி வேற இடத்துல போய் தான் அந்த பணத்தை மேக்கப் பண்ணி ஆகணும். இப்ப என்ன செய்யணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நாமளா தான் தவறை திருத்தணும், தவறு தானா திருந்தாது. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா தவறுகளை திருத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நம்ம ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக முடியும். நிறைய பேர் இல்லை இன்னும் ஒரு வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் மோசமான இடத்துல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ தவறு என்று தெளிவாக உணர்ந்த பிறகு உடனடியாக அந்த தவறை திருத்தி கொண்டு அங்கிருந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி நீங்களே போக ஆரம்பிக்கணும். ஸோ வெயிட்டிங் ஹெல்ப் பண்ணாது. இது ரெண்டாவது. மூணாவது, உங்கள் முடிவை எடுப்பதற்குள் யாராவது ஒரு கேர்ஃபுல்லா திங்க் பண்ணக்கூடிய பர்சன்ட்டை இது மாதிரி எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு, நான் இதை பண்ணா சரியான்றதை கேட்டுக்கிட்டு. ஏன்னா நீங்களே போய் செய்யும்போது சில நேரங்களில் உங்க தவறை திருத்திக்கிறதுக்கு பதிலாக நீங்க எங்க சரியா இருக்கீங்களோ அந்த இடத்துல போய் வித்துட்டீங்கன்னா அது இன்னும் ஒரு சிக்கலை உருவாக்கிவிடும். அதை நீங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்க்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குனாக்கா அதில் இருக்கக்கூடிய தவறுகள் எண்ணிக்கை அளவில் இருக்கும். எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த தவறுகளை மட்டும் திருத்திட்டு அந்த பணத்தை எடுத்து எங்க அவங்க சரியா இருக்காங்களோ அதுக்கு போட்டாலே ஒரு டைம்ல அவங்க திருப்பி மீண்டு வந்துடுவாங்க. அல்லது புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபட்டால் விட்டதை அவங்க திரும்பி பிடிச்சிருவாங்க. ஸோ இப்ப என்ன செய்யணும் அப்படின்ற தேடல்ல தான் இன்னைக்கு இன்வெஸ்டர் இருக்கணும். ஓகே, தவறுகளிலிருந்து வெளியேறுவது ஒரு தேடல். எந்த இடத்துல போனா நம்ம இழந்த பணத்தை மீட்டு விட முடியும், ரெண்டாவது தேடல். இங்கிருந்து எப்படி ஒரு சேஃபான ஜேர்னியை நம்ம உருவாக்கிக்க முடியும், மூணாவது விஷயம். இந்த தேடல்கள் தான் இன்றைக்கு ஒரு முதலீட்டாளனுடைய முழு கவனத்தையும் பெற வேண்டுமே தவிர அப்பவே யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அது எப்படி ஆச்சு, அது மேலே போச்சா கீழே போச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு உதவவே உதவாது. ஏன்னா மார்க்கெட் அப்படிப்பட்ட ஒரு களச்சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டின் களச்சூழலை புரிந்து கொண்டு நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சரியாக அளவிட்டு நாம எப்படி நம்மளை மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அந்த மாற்றங்கள் மார்க்கெட்டின் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி எல்லாருமே போக வேண்டும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.